MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806. வடகிழக்கு பருவமழை நெருங்கும் சூழலில் கடந்த சில தினங்களாக மாறுபட்ட சீதோஷ்ண நிலையால் தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளது. பருவகால காய்ச்சல்களை எதிர்கொள்வது எப்படி, மருத்துவர்கள் சொல்வது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். மே மாத கத்திரி வெயில் மப்டியில் வந்தது போல் செப்டம்பரிலும் சுட்டெரிக்கிறது வெயில். பகலில் வெயில் பிளக்க, இரவிலோ மழை பெய்கிறது. இப்படி மாறுபட்ட சீதோஷ்ண நிலையால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் காய்ச்சல் பாதிப்புகளும் தலை தூக்க தொடங்கிவிட்டது. ஆம், தமிழகத்தில் சாதாரண காய்ச்சல் முதல் வைரஸ் காய்ச்சல் வரை சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை நாள் ஒன்றுக்கு 4000 முதல் 5000 அதிகரித்துள்ளது. சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி, திருப்பூர், திருவள்ளூர், தேனி, மதுரை, நெல்லை, தஞ்சாவூர், திருச்சி ஆகிய 10 மாவட்டங்களில் வைரஸ் மற்றும் பாக்டீரியா பாதிப்பால் ஏற்படக்கூடிய நோயின் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. இது மட்டுமின்றி கொசுவால் பரவக்கூடிய டெங்கு பாதிப்பும் பருவமழைக்கு முன்னதாகவே தொடங்கியுள்ளது. ஆகஸ்ட் மாத இறுதியில் கொசுப்புழு உற்பத்தி அதிகரித்திருப்பதாக தெரிய வருகிறது. இதனால் செப்டம்பர் மாதத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்ததாக கூறப்படுகிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு டெங்கு பாதிப்புகள் 9125ஆகவும் உயிரிழப்பு 12ஆகவும் கண்டறியப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் கடந்த 9 மாதங்களில் இதுவரை 14560 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதில் 7 பேர் உயிரிழந்திருப்பதாக சுகாதாரத்துறை புள்ளி விவரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாகவே தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு நடப்பாண்டில் அதிகரித்திருப்பது சுகாதார பணிகளில் சவாலை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் டெங்கு காய்ச்சலால் மூளையில் இரத்த கசிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். இதுக்கு மெயினாக ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையாது, ஆன்டிவைரல் ட்ரக்குன்னு கிடையாது. என்னென்ன அறிகுறி இருக்கோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்னென்னா தட்டணுக்கள் குறைஞ்சதுன்னா தட்டணுக்கள் உடலில் செலுத்துவோம். பிபி ரொம்ப குறையறவங்களுக்கு நீர் சலைன் ஏற்றிக்கிட்டே இருப்போம். ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 பாட்டில் கூட சலைன் ஏற்றுவோம். இதுக்கு தனியாக வேக்சினும் கிடையாது. வேக்சின் பரிசோதனை முறைகளில் தான் இன்னும் இருக்குது. பருவமழையை பொறுத்தமட்டில் அக்டோபர் 2வது வாரத்திற்கு மேல் தமிழகத்தில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் அடுத்த 3 மாதங்களில் டெங்கு மற்றும் காய்ச்சல் பாதிப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. எனவே குடிநீரை சுத்தமாக காய்ச்சி பருகுதல், வீடுகளை சுற்றியுள்ள நன்னீரில் கொசு மற்றும் புழுக்கள் உற்பத்தியாகாத வகையில் பாதுகாத்தல், உணவு வகைகளை முழுமையாக வேக வைத்து உண்ணுதல் உள்ளிட்டவையே காய்ச்சலிலிருந்து தற்காத்துக் கொள்ளும் வழிமுறைகளாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் தாயுமானவன். MP developer launching Villa Vaibhavan October 4, 5 and 6 now at Sirseri and Kunratur. For booking call 7825806806.